குவைத்தில் நடைபெற்ற கொடூர தீ விபத்து சம்பவத்தை குறித்து லேட்டஸ்டா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களினுடைய தொகுப்பு தான் இந்த காணொளி. நாம் ஏற்கனவே ஒரு வீடியோல எழுப்பிய சந்தேகங்கள் தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய லேட்டஸ்டாக ஊடகத்தில் இருந்து வரக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய குவைத் அரசாங்கத்திலிருந்து சொல்லப்படுகிற தகவல்கள்ல உண்மையும் தெரிய வருது. இந்த தீ விபத்திற்கான காரணம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த ஒரு அறையில 2 டசன் கேஸ் சிலிண்டர்ஸை வச்சிருந்திருக்கிறாங்க. எதிர்பாராத விதமா ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு அதே நேரத்தில் ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸாக கேஸ் சிலிண்டரும் இருந்ததால எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் கேஸ் சிலிண்டர்ஸ் ரெண்டும் சேர்ந்து தீ பிடித்திருக்கு. தீ கீழே இருந்து மேல் நோக்கி பரவிருக்கு. அது 4:30 மணி என்பதால நிறைய பேர் உறக்கத்தில் இருந்தாங்க. 6 மாடி கட்டடம் என்பதால முதல் மாடியில் இருந்தவங்க துணிந்து ஜன்னலை உடைத்து வெளியில கிடைத்த கேப்புகளில் கீழே குதித்து இருக்கிறாங்க. ஆனால் 6 மாடி கட்டடம் என்பது ரொம்ப பெருசு. சில பேர் உயிருக்கு அஞ்சி வேறு இடங்களுக்கு ஓடி இருக்கிறாங்க. சில பேர் மொட்டை மாடிக்கு ஓடினா தப்பிச்சலான்னு மொட்டை மாடியை நோக்கி ஓடி இருக்கிறாங்க. எல்லாராலையும் மொட்டை மாடிக்கு போக முடியல. ஒட்டு மொத்தமாக அந்த பில்டிங் முழுக்க பார்ட்டிஷனிங்கிற பேரில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பிளாஸ்டிக் போன்ற மற்ற ரக சாமான்களை கொண்டு அந்த பில்டிங் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனித அஜாக்கிரதையால எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு என்பது ஆரம்ப கட்ட தகவல்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 49 உயிர்கள் பறிபோயிருக்கலாம்னு யூகிக்கப்படுகிறது. அதுல 45 பேர் இந்தியர்கள்ங்க. அதிலும் பெரும்பான்மையானவர்கள் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர்கள். கேரளா மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவர்களும் அங்க ஸ்பெஷல் மிஷன் டைரக்டர் ஜீவன் அவர்களும் உடனே கிளம்பி குவைத் போவதற்காக விமான நிலையம் போயிருக்கிறாங்க. பட் இந்திய அரசாங்கம் அவங்க போவதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதற்கு பதிலாக IAF இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று அங்கு சென்று இறந்து போன 45 பேரினுடைய பூத உடலையும் சுமந்து கொண்டு கொச்சி விமான நிலையம் வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த விமானம் குவைத்திலிருந்து இறந்த இந்தியர்களினுடைய உடலை கொண்டு வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உட்பட பலரும் இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களிலிருந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போட்டாங்களோ அந்தந்த மாநிலங்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் எலெக்டட் லீடர்ஸ் அத்தனை பேர் அந்த கொச்சி விமான நிலையத்துக்கு போயிட்டாங்க. சுற்றி விமான நிலையம் சுற்றி ஆம்புலன்ஸும் சிறப்பு வாகனங்களும்னு அந்த விமான நிலையமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. இன்றைய தினம் கொச்சியில் இறங்கிய அந்த இந்திய இராணுவத்திற்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் இருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களினுடைய பூத உடல் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து உயிரிழந்திருக்கக்கூடிய 7 பேருக்கான நல்லடக்கம், அவர்களுக்கான இறுதி ஊர்வலம் நாளை நடைபெற இருக்குங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குவைத் அரசாங்கம் விசாரணை மிக தீவிரமாக நடத்துறாங்க. இந்த கட்டடம் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கிற பொழுது ஒரு கேரளாவை சொந்த ஒரு தொழில் அதிபர் அவருக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்தினுடைய காவலாளி முதல் முதலாளி வரை யாரையும் விடப்போவதில்லை என்று குவைத்தினுடைய மன்னர், குவைத்தினுடைய அமைச்சர் மிகவும் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இறந்தவர்களினுடைய குடும்பத்தாருக்கு குவைத் அரசாங்கத்தின் சார்பில் குவைத்தினுடைய மன்னர் உடனடியாக நிவாரணத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. வேறு எங்கெல்லாம் இப்படி தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கெல்லாம் இது மாதிரி சட்டத்திற்கு புறம்பா பிளாஸ்டிக் பார்ட்டிஷனிங்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, முறைப்படி அங்கே சட்டம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்காங்கிற உடனடியான ரைடையும் அவங்க தொடங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நண்பர்களுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. 16 மணி நேரம் 18 மணி நேரம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. 20 ஆண்டு 25 ஆண்டு அங்கே வேலை பார்த்து வீட்டில் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு சொந்த வீடை கட்டிட்டு அந்த சொந்த வீட்டுக்கான கிரகப்பிரவேசத்திற்காக காத்திருந்த ஒரு மனிதர் இதில் இறந்து போயிருக்கிறாருங்க. இன்னும் பலருடைய கதைகளை படிக்க படிக்க வேதனையாக இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலே அங்கேயே வேலை பார்த்து விடுமுறைக்கு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருந்தவர் இதில் இறந்து போயிருக்கிறாருங்க. சிலர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அந்த நேரத்தில் டியூட்டிக்கு போயிருந்ததால இதுல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சிலர் அந்த ரூஃப் டாப்புக்கு ஓடியும் கூட அங்கிருந்து தப்பிக்க முடியாம மாட்டிருக்கிறாங்க. ஒரு உடல் யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையா, அவங்க முகம் ரொம்ப உருக்குலைஞ்சு போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. DNA டெஸ்டிங், அதாவது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த DNA மூலக்கூறை லெபராட்டரி கொண்டு போய் அதன் மூலமாக யார் என்று உறுதி செய்வதற்கான முயற்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த விஷயம் உலுக்கியிருக்குங்க. இந்த சம்பவத்துல அந்த அக்கம் பக்கத்துல இருந்தவர்கள் தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களுக்கு தேவைப்படுகிற முதலுதவியை செய்யறதா இருக்கட்டும், ஒரு மனிதன் துன்பப்படுகிற பொழுது கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு சக மனிதன் அருகில் இருக்க வேண்டும்னு சொல்லுவோமே, அதே போல மனிதாபிமானத்தோடு அங்கே களமாடி கொண்டு இருக்கிறாங்க.
தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவங்க, தங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த சம்பவத்தில் களப்பணியாற்றியிருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஏற்கனவே அங்கே போய் நேரில் போய் பேசியிருக்கிறாரு. எம்பசி பொதுவாக அவர்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தில் யாரோ ஒரு இந்திய தொழிலாளி அங்கே இறந்து போயிட்டாருன்னா அவ்வளோ ஈஸியாக இங்கே கொண்டு வந்துட முடியாது. இந்தியன் எம்பசி நினைக்காம அவங்க உதவி இல்லாமல் இங்கே கொண்டு வந்துட முடியாது. காப்பேர் ரணசிங்கம்னு ஒரு படமே வந்தது. என் நெஞ்சிற்கினே நண்பன் எனது ஆறு நண்பன் இதே மாதிரி கொரோனா டைம்ல வேறு ஒரு ஊர்ல வேலை பார்த்த இடத்துல அவர் தவறிட்டாரு. அவருடைய பிரேதத்தை இங்கே கொண்டு வருவதற்கு எங்களால் முடியவே இல்லை. பெரும்பாடுபட்டு கடைசியில் அவருடைய அஸ்தியை மட்டும் தான் ஓராண்டு காலம் கழித்து இந்த மண்ணுக்கே கொண்டு வர முடிந்தது. அத்தனை சவால்களை, அத்தனை சோகங்களை, அத்தனை கண்ணீர் கதைகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம், எல்லாருமே பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் என்பது ஒரு பேக்கப் கால். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறப்பது என்பது ஒரு சாதாரண விபத்தாக நம்ம சொல்லவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுகை மணி. இனியாவது இதை போன்ற வளைகுடா நாடுகளில் எத்தனையோ வளைகுடா நாடுகளை எவ்வளோ பேர் நல்லா சம்பாதிச்சு நல்லா ஜாம்னு வாழ்றாங்க, நல்ல பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. டிரைவர்ல ஆரம்பிச்சு இன்ஜினியர் வரைக்கும் பல பேர் வீடுகளினுடைய கனவுகளை தூக்கி பிடித்து சாத்தியமாக்கியது இந்த வளைகுடா நாடுகள் தான். ஆனா அந்த நாடுகளுக்குள்ளார இன்னும் எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாம கிட்டத்தட்ட கொத்தடிமையா, ஒரு 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 பார்ஷியாலிட்டியா, ஒரு இரண்டாம் தர மனிதனை போல ஒரு கீழ்த்தரமான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாகி இப்படி குறுகிய இடத்துல தங்க வைக்கப்பட்டு, இப்படி பிளாஸ்டிக் பார்ட்டிஷனிங் நிறைய இடத்துல தங்க வைக்கப்பட்டு, இப்படி எந்த ஃபயர் சேஃப்டி புரோட்டோகால்ஸும் இல்லாத ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டு இன்னும் சித்திரவதையை தான் அனுபவிச்சுட்டு காசுக்காக வெளில சொல்லாம அப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலாக அந்த ஒரு நாடு மட்டும் கிடையாது, எல்லா நாடும் மாறும். நம்ம நாட்டில் மட்டும் என்ன வாழுது? எப்போதுமே ஒரு விபத்தில் யாரோ ஒரு தவறிட்டாங்கன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருந்தாங்கன்னா எப்படியாவது தப்பிச்சு அவங்க வந்துடணும்னு எதிர்பார்ப்போம். அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் என் பையன் வந்துருவான், என் வீட்டுக்காரர் வந்துருவான்னு இன்னும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. அவர்கள் வீடுகளுக்கு அவர்கள் உயிரோடு வராமல் இப்படி ஒரு சவப்பெட்டியில் வர்றது என்பது யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது. எவ்வளவு பணம் இழப்பீடாக கொடுத்தாலும் அது நிவர்த்தி செய்ய முடியாது. மிகப்பெரிய இழப்பு. அவர்களினுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்களும் தெரியப்படுத்துகிறோம், நீங்களும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒருவேளை குவைத் அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா, மான்காஃப் அபார்ட்மெண்ட் பகுதியில் அண்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே உண்மையில் என்ன நடந்தது, இப்போ நிலவரம் எப்படி இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களா, உங்களுடைய கருத்துகள் என்ன, எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.